ஆஸ் அ ஃபேன் கேர்லாக இட் வாஸ் அ வெரி ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ. ஏன்னா இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் டே ஷோ பார்க்குறேன் நான். நிறைய மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ். எனக்கு மூவி எப்படி இருந்துச்சு அதெல்லாம் ரிவ்யூ பண்ண நான் வரல. பட் ஆஸ் அ ஃபேன் கேர்லாக எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அண்ட் தளபதியாக ஸ்க்ரீனில் பார்க்குறோம் லாஸ்ட் டைம். எண்டில் வந்து ரொம்ப ஃபினிஷ் ஆன அப்புறம் ஒரு மாதிரி ஆயிட்டு மனசெல்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன்னு தெரியல. லைக் இனிமேல் பார்க்க முடியாது அவர்கிட்ட மூவிஸை. அண்ட் லைக் மை கிட்ஸோ இல்லை இனி அவங்க பிள்ளைகளோ இனி பார்க்குறதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்குது. பட் நிறைய மாஸ் சீன்ஸ் இருந்துச்சு. அண்ட் நிறைய என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆஸ் அ ஃபேன்கெல்லாம் நான் நிறைய சீன்ஸில் ரொம்ப ஐயோ அண்ணே 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 அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அவர் எடுத்த முடிவு மக்களுக்காக போகணும், மக்களுக்காக சம்திங் செய்யணும் அப்படின்ட்டு எடுத்த முடிவு ரொம்ப போல்டான ஒரு ஸ்டெப். அண்டு நான் மனசால் அவருக்கு ஆல் தி பெஸ்ட் விஷ் பண்ணுறேன். ஆஸ் அ ஃபேனை நான் மிஸ் பண்ணுறேன். பட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் தேங்க்ஸ் அண்ணா, எங்களை வந்து இவ்வளோ வருஷம் என்டர்டெயின் பண்ணதுக்கு, இவ்வளோ வருஷம் எங்களோட சைல்டுஹுட்டை நீங்கள் வந்து இவ்வளோ மெமரபுளாக ஆக்கினதுக்கு. எங்களோட கஷ்டமாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், இல்லை ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாம் உங்களோட மூவிஸ் அண்ட் சாங்ஸை பார்த்தா நாங்கள்லாம் வளர்ந்தோம் இங்கே வெளிநாட்டில் இருந்தாலும் கூட. அண்ட் இட் மீன்ஸ் அ லாட். ஸோ தேங்க்யூ. அண்ட் ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், வைப் பண்ணுங்கள், அண்ணனை கொண்டாடுங்க.